சூர்யாவிலேருந்து டைரக்டர்லாம் கூப்பிட்டுருக்கீங்க. உங்களை அறிமுகப்படுத்தின டைரக்டர் முக்கியமானவர். உங்களை எல்லா படத்துலையும் எந்த படத்துலையும் விட மாட்டாரு. கடைசி படத்துல கூப்பிடல அப்படின்றதுனால காரணத்தால கூப்பிடலையா? இல்லைங்க, கார்த்திக் அவைலபிள். சுப்ராஜ் ஏன்னா 2 டேஸில் தான் 2 டேஸ் முன்னாடி தான் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ எல்லாம் மோஸ்ட்லி எல்லாமே ஷூட்டிங்கில் இருக்காங்க. ஸோ விஜய் சூர்யா வந்து டக்குன்னு உடம்பு சரியில்லை, அவருக்கு ஈவினிங் இந்த வைரல் ஃபீவர். மித்ரன் வந்தாப்புல மித்ரன் டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி கால் வந்து our intention is only to portray చరిత్రను చిత్రంగా చూపించడం, हिस्ट्री सिनेमा का చూపించడం, हिस्ट्री को सिनेमा के रूप में बताना है और कुछ नहीं है इसमें. We are not against the present day Muslim. ஆகஸ்ட் 15 நம்ம இந்தியா முழுக்க ஒரு சுதந்திரம் கிடைக்கும் போது, பட் ஆனால் பர்டிகுலர் தெலுங்கானா, கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா ஸ்டேட்டுக்கு மட்டும் 396 டேஸ் வந்து அவங்களுக்கு சுதந்திரம் வந்ததே தெரியப்படவில்லை. அது ஒரு தனி கண்ட்ரியாக மாற்றுறதுக்காக நடந்த ஒரு முழுக்க இது வந்து ஒரு இந்துக்கும் முஸ்லீமுக்குமான ஒரு பெரிய போர் மாதிரி காமிச்சிருக்கீங்க. பட் ஆனால் இப்போ வந்து அதே சுச்சுவேஷன் தான் இப்பயும் நடக்கிற மாதிரி தெரியுது. பட் இந்த நேரத்தில் இந்த கதையை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா ஆல்ரெடி வந்து முஸ்லீம்ஸ்னால் இவங்க தான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில். பட் இது வரும் பொழுது என்னவா காட்டும்? சார், இது எங்களுக்கு அப்படி தெரியல. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து இந்த லாங் ப்ராசஸாக போயிட்டுருக்கு. இது அந்த மாதிரி நான் பார்க்கல. ஒரு நடந்த ஒரு ஹிஸ்ட்ரி, இது இப்படி நடந்திருக்கு, வர வந்து ஜெனரேஷனுக்கு, பேர குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே இப்படி தான் ஒரு விஷயம் வந்திருக்கு, இப்படி தான் நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து சுதந்திரம் கிடைச்சிருக்குன்றது வந்து தெரிவிக்கணுன்ற ஒரு ஆசையோடு தான். ஏன்னா இவர் தாத்தா போராடி இருக்காரு, அவர் தாத்தா போராடி உயிர் இழந்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியணும் ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இந்த படம் எடுத்திருக்காரு. எல்லாரும் எஸ்ஜே சூர்யாவிலேருந்து டைரக்டர்லாம் கூப்பிட்டுருக்கீங்க. உங்களை அறிமுகப்படுத்தின டைரக்டர் முக்கியமானவர். உங்களை எல்லா படத்துலையும் எந்த படத்துலையும் விட மாட்டாரு. கடைசி படத்துல கூப்பிடல அப்படின்றதுனால காரணத்தால கூப்பிடலையா? இல்லைங்க, கார்த்திக் அவைலபிள். சுப்ராஜ் ஏன்னா 2 டேஸில் தான் 2 டேஸ் முன்னாடி தான் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ எல்லாம் மோஸ்ட்லி எல்லாமே ஷூட்டிங்கில் இருக்காங்க. ஸோ விஜய் சூர்யா வந்து டக்குன்னு உடம்பு சரியில்லை, அவருக்கு ஈவினிங் இந்த வைரல் ஃபீவர். மித்ரன் வந்தாப்புல மித்ரன் டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி கால் வந்தது, ஹாஸ்பிட்டலைசேஷன் சொல்லிட்டு டக்குன்னு. ஸோ இதுதான் சுச்சுவேஷன். எல்லாத்தோட அவைலபிலிட்டி வந்து கேதர் பண்ண முடியல. இது நமக்கு ஒரு 10 டேஸ் முன்னாடி அப்படி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெருசாகவே பண்ணியிருக்கலாம் எல்லாத்தையும் அழிச்சு அப்படின்றது. சார், இவர் கேட்ட கொஸ்டினோட தொடர்ச்சி தான் இது. இப்போ வந்து ராமர் கோயில் பிரச்சனை ஆச்சு, சரிங்களா? இப்போ இந்த படம் வந்து மக்களை வந்து எப்படி இம்பாக்ட் பண்ணணும், எப்படி பார்க்க இருக்கு? இல்லை சார், இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு எனக்கு அது சம்மந்தம் இல்லைன்னு தெரியுது. இல்லை ஏன் சார், என்னென்ன எடுத்துட்டோன்னே நீங்கள் என்ன ஃபுல்லாக முஸ்லீம் இந்துஸ் மட்டும் தான் பேசியிருக்கீங்க, சரிங்களா? முஸ்லீம்ஸ் வந்து இந்துஸை ஃபுல்லாகவே வந்து கொலை பண்ணுற மாதிரி தான் காட்டியிருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்துஸை வந்து காட்டியிருக்கீங்க. இது எப்படி வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், இது நம்ம வந்து ஒரு ஒரு நம்ம வியூவிச்சு எழுதினப்பட்ட கதை இல்லை சார். இது நடந்தப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரி. ஆகஸ்ட் 15 நம்ம இந்தியா முழுக்க ஒரு சுதந்திரம் கிடைக்கும் போது, பட் ஆனால் பர்டிகுலர் தெலுங்கானா, கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா ஸ்டேட்டுக்கு மட்டும் 396 டேஸ் வந்து அவங்களுக்கு சுதந்திரம் வந்ததே தெரியப்படவில்லை. அது ஒரு தனி கண்ட்ரியாக மாற்றுறதுக்காக நடந்த ஒரு ஒரு முயற்சியை இப்போ அவர் தெரியப்படுத்திருக்காரு மக்கள். அது தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் தவிர்த்து மற்றபடி எந்த ஒரு இதுவும் கிடையாது.